ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. അടിപൊളിയാണോ? അടിപൊളിയാണോ? അടിപൊളി. ടുഡേ ബിരിയാണി മേക്കിംഗ് പുഷ്പരാജിന്റെ സമൽ മാസ്റ്ററിന് പുഷ്പരാജിന്റെ അസിസ്റ്റന്റിന് പുരുഷോത്തെ அந்த மெயின் மாஸ்டர் உண்மையில சூப்பர். ஓகே ஓகே சொல்லிட்டு கொட்டினா வெங்காயம் கொட்ட போகிறேன். எத்தனை கிலோ வெங்காயம் அது? ஒரு 5 கிலோ. எத்தனை கிலோ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம்? 10. என்ன போதுமாண்ணா? 10 கிலோ 2 லிட்டர் தான். சின்னதா ஒரு லிட்டர் தயிரா? இப்போ 300 ml 3 பாக்கெட் ஊற்றுங்களா? 4 பாக்கெட் ஊற்றுங்களா? புரியுதா? ரப்பரா? அவ்வளோதானே கல்லுப்பு செம்புளிப்புல வச்சு நக்கி பாருண்ணா எப்படி இருக்குன்னு. புளிப்பாக போ. நான் சொல்கிறேன்னா நீ போயிடுந்தா நான் சொல்கிறேன். போ கிளம்பு போ. அந்த அரிசியெல்லாம் கழிட்டு நீ மண்ணு போயினார். இப்போ 1 கிலோ பிரியாணி என்ன எவ்வளோ பொண்ணா கணக்கா? 1 கிலோ பிரியாணி எவ்வளோ போடணும்? பிரியாணி இப்போ மொத்தமாக பிரியாணி எப்படி செய்யணும் கேட்குறான். 1 கிலோக்கு பிரியாணி செய்யணும். 1 கிலோ தான் செய்ய போகிறான். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, எண்ணெய் 200 ml, நெய் ஒரு 50 100 போட்டுக்க, தக்காளி 400, வெங்காயம் 400, புதினா கொத்தமல்லி சும்மா கை காரத்தூள் 10 கிராம், கரம் மசாலா போட்டால் போடலாம். தயிர் வந்து 100. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பிரியாணி. பிரியாணி எல்லாம் கழுவி தானே இருக்கீங்களா? அதான் தூய்மை தெரியலன்னு விட்டுருவோம். அப்படியே பயமாகவே இருக்கும். நானாக போய் மாற்றிட்டேன் கற்றுக்கிட்டான். எது செஞ்சாலும் நல்லா இருக்குங்களா? அதே பயல் பரவாயில்ல. உங்களுக்கு டேஸ்ட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மட்டும் கேட்டீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஒரு இலையில வச்சாலே சாப்பிடுவாங்க. மாஸ்டர் ஒன்றுதும் புரிஞ்சுக்கணும். மீன் கேட்டு கண்டு பேர் அது போல மீன் இருந்தா தீ கூட 2 ராவட் ஒன்று வாங்கினான். அவன் தான் எடுத்து வச்சான். அவன் சார மாட்டான் மீன். அவன் கேட்டான் கேசிச்சு பேர் நேற்று போயிடல நீங்கள் உங்களுக்கு என்ன மேட்ச்சு? மேட்சே இல்லையா? லைட்டு தான் முடியும் உங்களுக்கு. எல்லாம் வேலை செய்கிறோம். நாங்கள் காலையில் ஒருத்தர் நாளை கிளம்பி படுத்துருக்காங்க. நான் சேர்ந்துச்சுல வீடு அந்த பக்கம் இல்லை இல்லை சுத்தம் பண்ணாங்கண்ணா போடா வேலையாக முடிஞ்சிச்சு. நீ கிளம்பு. எதுக்கு வந்தா? நீ எல்லாம் ஒரே கிழமை தான். அந்த 60-40 வயசு
அல்சனா அல்சனா அப்படி அதில் எப்படி சரியா இதில் இது அலசி எடுத்துக்கிங்களா போப்படா ஒரு வாழையில் அவங்க இஞ்சி பூடை கொட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. இப்போ அது வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண கொத்தமல்லியில் ஃபஸ்ட்லேயே கொட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. டீ போடுவோம் மொத்தமாக கூட்டம் சொல்கிறேன் போகிறேண்ணா அது ஒரு ஸ்டைலு. ஒரு மனுஷன் பூண்டு இஞ்சி பூண்டா? பூண்டு மட்டும் எத்தனை கிலோ அரைக்கணும்? அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுங்களா? ஒரு கிலோ. தான் வெரி ஃப்ரீசரில் இருந்துச்சா? இல்லை இல்லை ம் கார சாதமா? இது இஞ்சியாண்ணா? இப்போதான் அடி பிடிங்களா? அடியா அதுதான் சிலிண்டரில் செஞ்செல்லாம் எடுக்க முடியும். சிலிண்டர் செஞ்சலையா? எத்தனை கிலோ கறி இது? அடி பிடிக்கிறா ஓகே. சிலிண்டர் செஞ்செல்லாம் சொல்லலாம். அது என்ன பண்ணால் ஒரு ஷீட்டு மாதிரி இருக்குல்ல அந்த கேன் இருக்கும் கட் பண்ணி கஷ்டத்தில் போட்டால் அடி பிடிக்கும். ஓலை மட்டும் போடுறது. இன்னைக்கு நான் வெளில தானே அடிக்கண்டா இந்த ஒரு சைடு கேரளா அவங்க சாப்பிட்டு போயிட்டு அதே டேஸ்ட்டில் போட்டு அல்ல நல்ல சோறு கயிறு பத்தலைண்ணா? போடுவோம் நம்ம என்ன எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு விறகு வாங்கியிருக்கலாம். இருக்குதா? அடுத்து கறி எடுத்து போட வேண்டியதாங்களா? தம்பி ஃபுல்லாக தூக்கி எவ்வளோ கஷ்டம் இது கூட சோறு என்ன தானே தெரியும். இப்போ நீ செல் எடுத்து தூக்கணுன்னே சில்லிடப்பையா இதை வச்சு ஃபுல்லாக ஊற்று. அப்புறம் என்ன நடிப்பா அப்படியே நான் தான் கிண்டுறேன். அடிக்கிறதெல்லாம் கிண்டி வச்சுக்கணும்.
10 வாங்கி என்ன தோதுட்டியா 5 ஆட்டம் தான் ஒன்று சொன்னாங்க. நம்ம 5ல் 1 வச்சேன். இப்போ ஓஜா தோத்துட்டாங்க. ஓஜா சென்னை ஒரு துணி கூட வைக்க மாட்டாங்க கையில் கம்முன்னு இருக்கு. எப்படி டைமிங் விட்டா பல காரியம் இருந்தால் தானே என்ன பாதிப்பு. போனால் போடணும் வந்து எல்லாம் நின்று பாரு வீடு இருக்கிறவனா அப்படி டீசெண்டாக பேசுகிறேன். அறிவு என்ன தான் நைட்டு ஓவரா மட்டனா நேற்று ஓவர் காலைல என்ன ஆச்சுங்க வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலையான்றோம். அப்போ கேட்கலாம் கேட்டாங்க. அவன் கேட்கலையா? வேற யாரும் கேட்டாங்க. என்ன நல்ல தள்ளி விடுன்னு சொல்லிட்டு தலைகணை எடுத்து வச்சு அம்மன் நினைச்சுமா. அப்போதான் நீ தூங்கிட்டேண்ணா தூங்கிட்டானா தூங்கிட்டாரு அண்ணா. நைட்டுண்ணா தண்ணி பிடிச்சிட்டல தலைமை வச்சு வச்சு எழுத்துறானா நான் சுல்தான்பேட்டை சாப்பிட்டேன். கலர்லாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இல்லைண்ணா அதான் இந்த வெங்காயத்தை நமக்கு வெங்காயத்தை வதக்குறதுலேயே கலர் வரும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப கருப்பாகிடும். கருப்பாயிடும். அதான் இப்போ அந்த பிரியாணி தான் இது ரொம்ப கருப்பாக தானே ஆச்சு. இந்த கலர் இதில் அடிச்சு டல்லாக இருக்குதுண்ணா. என்னண்ணா கடற்கனா ஆலோசனை போயிட்டான். சாப்பாடு தண்ணியே இல்லை, ஏதோ விட்டுட்டு தெரியாமல் கேள்வி ஆளை பார்த்து கேட்டோம்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று யார் இல்லைன்னு கேள்வி தானே உனக்கு நமக்கு உண்டா நீ மணல் ஊற்றி படுற மேலே வந்து சூரி நான் வாழ்றதே யூஸ்ட்டு தம் போடுறதுக்கு. நீ என்ன புண்டிக்கு வந்தா கூட வந்தா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கா அதனால கம்மல் வேலை செய்யறா. அதுதான் நான் ஏன் ஊர்லேயும் புள்ளியில் வளர்ந்துருக்கணும். எவ்வளோ வேலை பண்ணிட்டேன் வந்துடுறியா என்ன சொல்றேன்பா தம்மை போட்டு கிளம்ப வேண்டாம். சும்மா போயிடுவோண்ணா. உக்காந்து இருக்கிறது எங்கேயா உட்காந்து இருப்பீங்கப்பா. நாங்கள் ரூமில் குளிச்சுட்டு அழகாக சாப்பிட்டு வேன் இருப்போம். ஒருத்தர் வேனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் சொல்லி போட்டானு. ஆமாம் அவரும் ஜெட்டுடானது அப்புறம் அவரும் அடிப்படிச்சான். சிலிண்டர் 10 வருஷம் சிலிண்டர் தான் இருக்கு. சிலிண்டர் பத்தாச்சு. எவ்வளோ கருப்பத்தம் அடிக்கா. ஆமாம் எப்படி வெளியாச்சு அதெல்லாம் புத்தகம் தெரியாது. கிட்ட இருந்தால் தான் வெள்ளையா இருந்துச்சு. வட்டா கூட வெள்ளையா இருக்கு பாரு. கிண்டி கிண்டி கிட்ட வந்தானே அதுங்களா அப்படி போட்டு நின்றுக்கிற டைமிங் எடுத்து எவ்வளோ அடல் வைக்கணும் அதெல்லாம் இருக்கு. கண்டாயம் தெரியாது உனக்கு. இப்போ நீ செஞ்சுட்டு செஞ்சாலும் வேலை கிடைக்காது அவனுக்கு. அதனால தான் கட்டிக்காம இருக்கிறான். எது இல்லை ஒன்றுக்கு 1.5 ஒன்று ஒன்றரைண்ணா. ஒரு கிலோ கணக்கு. 1 கிலோக்கு 1.5. 1 கிலோ அரிசினா 1.5 கிலோ 1.5 தண்ணி ஊற்றணும். எதில் அளவுக்கு அதில் 1.5. வாசனை நல்லா சிறப்பாக இருக்குது. யார் இருக்குது பேர் டோலு டோலு டோலோ வச்சான செஞ்சார் தான். என்ன 2 எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இன்னும் 7 ஊற்றணும். இது வரைக்கும் வந்துடும். அரிசி போட்டு மேலே வரும். மேலே வரும். எப்படி தம்மா வரும். விறகு எட்டு வந்துருக்கலாண்ணா. சிலிண்டர்லாம் தேவையே கிடையாது. சிங்கிள் அடுப்பு ஒன்று வச்சுக்கிட்டு விறகு தான் சூப்பராக வந்து கரெக்டாக வந்துடலாண்ணா. கொஞ்சம் விறகு மட்டும் எடுத்து மேலே கொண்டு விட்டு தண்ணி பிடிச்சி மேலே தூக்கி அது சுடு தண்ணி போட்டு வைக்கணும். அது ரொம்ப கம் 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 ஐடியா இருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டெல்லாம் இங்கெல்லாம் புண்டு இங்கே வாயில் அந்த டென்ஷன் முன்னோட வேலை அவ்வளோ செய்வோம்.
நினைச்சு பார்க்க முடியாது நிறைய நினைச்சிக்க நீ எந்த தூளை போடுற சூப்பராக வாசனை அடிச்சு செய்யும்போது நான் செய்கிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணும்போது நான் செய்கிறேன்ட்டாரு பூரா வந்து கேட்டவொடனே யாரும் எதுவும் செய்ய மாட்டேன் யாரும் எதுவும் செய்ய மாட்டேன் யாரும் எதுவும் செய்யலாதனால தான் நான் வந்து பிரியாணி செஞ்சுக்கிறேன் யாரும் செய்கிற மாதிரி இருந்தால் நான் அங்கே வந்து நிற்க போகிறேன்ட்டாரு இல்ல அது நான் ஒரு மாதிரி நீங்கள் புதுசாக அந்த கறி கடையும் போடலாம் நீங்கள் செட்டாவதியா வானம்மா அது ஃபிக்ஸ் ஆகாமல் 1500 1300 தினமும் வேலைக்கு பண்ணுறேன் எனக்கு போனாலே போதுன்றேன் அவ்வளோ நீங்கள் இது 8 ஊற்றிடும் மொத்தம் 10 ஊற்றணுமா? அவருக்கு வந்து கறி 12 ஊற்றுன்னு நம்ம ஊற்றிடும் அவருக்கு வந்து கறி முடிட்டு இதுதான் இந்த சைடு வரைக்கும் வந்து அரிசியா போட்டாவா அப்படியே தம் பிரியாணி ரெடி இப்போ சொல்லணா. ஓகே ரெடி ஆச்சு பிரியாணி. முடிஞ்சிச்சு வந்தால் தான் கொதி வந்தால் அரிசி போட்டு 10 நிமிஷத்தில் அருமையான சுவையான பிரியாணி நல்லா அருமா இருக்கும் அருமா ரூமில் இருக்கு போப்பா அந்த ரூம் இருக்கும் அப்படியே குடிச்சிட்டு யாரும் 3/4 பேர் காலைல சாப்பிடலண்ணா. ஆமாண்ணே இதான் பேர் இது காலையில் சரக்கு அடிச்செல்லாம் சாப்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் ஹோட்டல் எதுவுமே இல்லைதா. சரி நைட்டு சோறு மீன் தால் தான் ஆச்சு. சாப்பாடு மீறலன்னா என்ன பண்ணியிருக்கேன் யாரு அவர் நாளாக கூப்பிட்டு வராங்களா இல்லைண்ணே அது நான் விடவே மாட்டேன் அவர் எலுமிச்சம்பழம் வேறு அதுமாரி எலுமிச்சம்பழம் ஊற்றினா கறி நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு வெந்து புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். பாருங்க இது வரைக்கும் அரிசி விடும் ஹோட்டல் இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க ஜூஸியா இருக்கு குட்டியான சரி என் வேலையை நான் கரெக்டாக பார்க்குறேன் அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து என்ன தர ஹெல்ப் பண்ண அந்த கரண்டி எடுத்து வந்தேன் அதை குண்டான் தூக்கி வச்சேன் மசாலா ஹைட்டன்னு ಫಸ್ಟ್ ಕೊಟ್ಟಿನ ಕಟ್ಟಿಂಗ್ ಇದೆ ಎಂದ ಗುರುವಾರಪ್ಪೆ ಗುರುವಾಯ ಅಪ್ಪನೇ பிரியாணிக்கு சாஸ்திரம்னா இந்த சமூகத்திலே இந்த ஜென்மத்திலே வந்து சம்ஸ்தானத்திலே வந்து பிரியாணி செய்யக்கூடிய ஒரே ஆளாக்கும் இந்த புஷ்பராஜனக்கும் அவன் என்ன மாஸ்டர்னாக்கா ஒன்றா இன்சாரி புகழேந்தியாக்கும் கூகுள் த சீஃப் ஜூனியர் மாஸ்டர் குக்கிங் கூகுள் புஷ்பத் மாஸ்டர் அதே பழஞ்சோதி ஆன் பண்ணிப்பா யாராஜா பொட்ராஜா இரு ஏன்னா கவுந்துச்சு நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துட்டே தான் இருப்ப நான் தான் ஒன்று மாதிரி காசு கொடுத்துக்கிறேன் நீ காசு கொடுப்பி கீழே கொட்டி ஊற்றி சொன்னா என்ன ஒன்று கேட்க ஒன்றுமே கிடையாது கவுந்து போச்சு அப்புறம் இதே ஃபுல்லாக வந்துச்சு கரண்டி மட்டும் மேலே எனக்கு நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவாப்பா பண்ணினா அதை போடு அன்னைக்கு அந்த வீடியோ எப்படி ஒரே படம் ஆகும் வேற லெவல் ஆகும். ஆன்லைன்ல கொடுப்பாங்க நீ மட்டும் கடை அது எப்படி இது பண்ணுன்னு எனக்கு தெரியல அதுதான் ரெகுலரா பண்ணலாம் நான் சொல்றேன். முடிச்சு ரெண்டு பேரும் பரவாயில்ல உனக்கு சின்ன பசங்க இப்படி செய்யணும் நீ உங்க அண்ணனை கூட்டு வந்து விட்டுருக்கலாம்ல புகழண்ண நீயே மாஸ்டர் தான் நீயே பயங்கரமான மாஸ்டரு எங்க அண்ணா செல்லண்ணா மட்டை அண்ணன் ஊரா குழி ஓரளவு தான் என்ன போகிறாங்க நம்ம என்ன வந்தோம் பட்டாரம் உணவு தானே போய் என்ன வார்த்தை நான் என்ன கேட்டேன் பூரா நல்லா கனவு சொல்லணும் போட சொல்லணும் செல்லு கூட இப்போ காணும் இல்லை போகிறப்ப என்ன ஒரு மாறப்பட்டு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ விஜய் கருப்பாட சொல்லிட்டான் என்ன நான் என்ன அங்கே எடுத்து சொல்ல மாரி சொல்கிறேன் நீ தான் பாத்ரூமுக்கு 1/2 மணி நேரம் எடுத்து பெட்டி ஓகே அது வாங்கினடா கலா நீ பேஷண்ட் எல்லாமே எனக்கு தெரியும் கம்மியாக நான் மணி நானும் காசு போட்டேன் காசு ஏன் இப்போ ஏன் நான் இந்த $4500 உனக்கு அனுப்பிக்கிறேன் இல்லை அதுவும் சொல்ல கறி ஒன்றுனா கிண்டி அந்த அடி பிடிக்கும் சாப்பாடு சொல்கிற வந்துச்சு போட்டுறியா இன்னும் டைட்டாகடா ஒன்றுமா நெருப்பு மேலே ஏற்றுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல
அந்த இந்த பேசுவாங்க பார்த்தியா ஒரு 5 நிமிஷம் அது பேசுவாங்க எங்கன்னா போடா உன் மனசு எங்கே பிடித்தா எங்கன்னா போடா அப்படின்னு அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் இன்டர்ன் வச்சுக்கிறேன் அதை மட்டும் நீ எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போடு அடுப்பு கறி இல்லையா அது மேலே வச்சுருவா ஒரு 5 நிமிஷம் அது 2 நிமிஷம் முன்னாடி ஆஃப் பண்ணுறா பொறுமையாக வேணும் எல்லாம் பக்கம் ஊற்று போகிறாங்கல்ல கறி ஓடுது அரிசி இது அவ்வளோ கேப்பும் கிடையாதுங்க பாரு இல்லைடா ரொம்ப டைட் பண்ணி நல்ல சின்ன பவர் வச்சா அப்படியே ஆஃப் பண்ணுறா சூப்பராக ஆகிட்டு ஜூம் கரோம் அதை பார்த்தா எத்தனை 65 செய்யப்புறம் 5 லைட்டாக எப்படி விட்ட அவ்வளோலாம் விட்ட முடியாது பஞ்சு தான் இன்னொன்று போதும் போதும் ஓதுதான் நான் லைட்டாக ஒரு பீஸ் மட்டும் ஒன்றா நல்லது இவங்க வந்தாங்க எல்லாரும் ஓகே அரிசி அரிசி நீ போகிறதுலே தெரியலையாடா மச்சான் தெரியலையா இல்லையா மச்சான் நல்லா போடலாம் மச்சான் இருடா ஏன்டா வந்துட்டு போடுறா கத்தி வெட்டமா இருக்குப்பா என்ன வேறு வெறுப்பில்லை அறிவு வரணும் போட